திரு ரமேஷ் சேதுராமன், ஆளுநர் செயல்பாடுகள் பற்றி உச்சநீதிமன்றம் பல அதிருப்திகளை தெரிவித்திருந்தது. பஞ்சாப் ஆளுநர் விவகாரத்திலலாம் ஆளுநரே தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ஆளுநர் பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. கேரளா ஆளுநர் விவகாரம் அப்படின்றது போராட்டம் வரை சென்றது. இன்னொரு புறம் ஆளுநர் உரையை பாதியிலே முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இதே போல தான் தமிழ்நாட்டிலையும் ஆளுநர் அரசு மோதலை பற்றி நீதிமன்றம் கவலை தெரிவித்திருந்தது. அப்போ ஆளுநர் இந்த முறை அரசின் உரையை அப்படியே படிப்பார். ஆளுநர் ஏற்கனவே செல்லும் இடங்கள்லாம் ஆளுநருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த முறை ஆளுநர் எந்த சர்ச்சைகளுக்கும் வழிவகுக்க மாட்டாருன்னு பார்க்கலாமா? இல்ல, நீங்க சொல்றது திரும்ப திரும்ப நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் அப்படின்னாக்க, அதாவது இன்டென்ஷன் இல்ல, பட் ஆனா சொல்லப்படுவது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல ஆளுநர் மட்டுமே தவறு செய்கிறார், ஆளுநர் மட்டுமே கடிந்து கொள்ளப்படுகிறார் அப்படிங்கறத பல வழக்குகள்ல பார்த்திருக்கோம். கவர்மெண்ட் போனா கவர்மெண்ட் தரப்பையும் இது பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் தரப்ப பற்றி பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் பல நேரடியாக அப்படின்னாக்கா அது நீங்க சீஃப் மினிஸ்டருக்கு தானே அட்ரிபியூட் பண்ணணும், முதல்வரை நோக்கி தானே சொல்லணும். முதல்வருக்கு ஆளுநருக்கு குட்டு வைத்ததுன்னு சொல்ற ஊடகங்களோ ஆளுநர் குட்டு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப ஆளுங்கட்சியே இருக்காங்க, அவங்க போறாங்கன்னாக்க அவங்க முதல்வருக்கு குட்டு வைத்ததுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இப்ப நம்ம எப்படின்னாக்கா அதான் சொல்றேன், ஆளுநர் இப்போ ஆரிஃப் கான் இருக்கட்டும், இல்ல கேரளா கவர்னர் நீங்க அப்படி எடுத்தீங்கன்னாக்க லேட்டஸ்டா நடந்தது. அவருக்கு போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அங்க ஸ்டேட்ல மாநில அரசு கீழே இருக்கு. மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கல அவருக்கு முறையா. அவர் தர்ணால ஈடுபட்டார். அவர் தர்ணால ஈடுபட்டதை பார்த்தோம். தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இருக்கும் போது அப்போ நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாநில அரசுக்கு இருக்கான்னு நம்ம கேட்கிறோமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? பட் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இது தொடர்பான வழக்குகள் பஞ்சாபா இருக்கட்டும், மேற்கு வங்கம் முதல்ல போனாங்க, இப்போ தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு அடுத்தடுத்து வழக்குகள் போயிட்டு இருக்குல்ல. இப்போ பஞ்சாப் கேஸ் செட்டில்டு, கேரளா விவகாரங்கள்லையும் பஞ்சாபுடைய வழக்கின் தீர்ப்பை கேரளா ஆளுநர் படிக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாட்டுடைய வழக்கு இன்னும் நடந்து வருகிறது. அப்போ இதெல்லாம் வெறும் ஆளுநரை குறிப்பிடுவது இல்லையா இது? இல்லைங்க, இது எப்படின்னாக்கா மாநில அரசுக்குமான மத்திய அரசுக்குமான முரண். மாநில அரசு மத்திய அரசுன்னு நான் சொல்ல மாட்டேன். மாநிலத்தில் அரசு ஆளக்கூடிய கட்சிக்கும் அதன் கூட்டணிகளுக்கும், மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளுக்கும் அதன் கூட்டணிகளுக்குமான ஒரு உரசல் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த நிலைப்பாட்டுல இவங்களுக்கு இதை தொடர்ந்து ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னாக்க அதற்கு உபயோகிக்கப்படக்கூடிய பகடைக்காய் தான் ஆளுநர் அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் இது ரெண்டு தரப்புக்கும் பொருந்தும். காரணம் என்ன? நீங்க ஒரு மாநில கட்சியை நீங்க சீண்டணும் அப்படின்னாக்கா ஓகே, ஆளுநரை வச்சு சீண்ட முடியும். ஆனா அதே நேரத்துல நீங்க மத்திய அரசை சீண்டணும்னா நேரம் ஆளுநரை சீண்டுங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் மாநிலத்தில் இருக்க கட்சிக்கு பொருந்தும். இப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல எப்படின்னாக்கா அததான் சொன்னேன், அவருடைய கவர்னர் பங்களாக்குள்ள நீங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. கவர்னர் பங்களாக்கு தமிழக மக்கள் வரி பணம் அதுலதானே இது பண்றாங்கன்னு எல்லாம் கேட்குறீங்க. ரைட் சார், பிரதமரே கூட வரி பணத்துல தான் சார் தமிழக மக்கள் மட்டும் இல்லை, எல்லாம் இந்தியா பூரா இருக்கக்கூடிய மக்கள் கூட வரி பணத்தில் தாங்க அவரும் அவருக்கான இது வசதிகள் செய்யப்படுது. அதேதான் நம்முடைய முதல்வருக்கும் செய்யப்படுது, நமது மந்திரிகளுக்கும் செய்யப்படுது, அது இல்லாம அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து செய்யப்படுது. இதை நம்ம மறக்க கூடாது. இப்படியாக ஒவ்வொரு கேள்வியையும் நாம் வைத்துக்கோ. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசை வஞ்சித்து விட்டது, நாங்க ஒரு பைசா கொடுத்தா 28 பைசா 29 பைசா தான் எங்களுக்கு திரும்ப வருது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்க அது நீங்க கால்% அதிகம். ஆனா இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன? வளராத மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கு. கடந்த காலங்கள்ல திட்டங்கள் கொடுத்ததுனால தானே தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். சரி சார், இது எல்லாமே நம்ம இருக்கட்டும், இருந்தாலும் இப்ப நான் கேட்கறேங்க, நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நம்ம வருஷம் வரி கட்டும். நம்ம நம்ம அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டியதுதான் ஸ்கீம்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன், என் வரி பணத்தை எடுத்து நீங்கள் ஏன் அடித்தட்டு மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு தவறான கேள்வியை கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா நீங்க அவங்களுக்கு எப்படிங்க ரேஷன் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல. நான் ரொம்ப சிம்பிள் கேட்கிறேன். நீங்க அவங்களுக்கு இலவச காப்பீடு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ரேஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நீங்க மற்ற சலுகைகள் கொடுக்குறீங்க, வருஷம் இது உதவித்தொகையில இருந்து எல்லாம் கொடுக்குறீங்க. எப்படின்னு வரி கட்டக்கூடியவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சார்,
நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க வந்து இப்போ ஒவ்வொரு விவகாரத்திலையும் நீங்க எடுத்தா மத்திய அரசு மாநில அரசு வரி கட்டுபவர்களை வஞ்சிக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்படித்தானே ஒவ்வொரு விவகாரமும் இருக்கும். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட இது வந்து அரசும் வந்து ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணுதான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஆளுநரை மாத்திராதீங்க, இவர் எங்க போனாலும் எங்களுக்கு தான் இவர் செய்யக்கூடிய செயல்கள் வாக்குகளை சேகரித்து தருகிறதுன்னு முதலமைச்சரே பேசுறாரு. அப்போ ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துது. இப்போ ஆளுநரை ஒரு அரசியல் எதிர்ப்பு கருவியாக பயன்படுத்துறாங்களா? இல்லை, ரொம்ப கரெக்டான துல்லியமான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆளுநர் வந்துட்டு அவர் வந்து ஒரு ஜனநாயக கடமையை தாண்டி அவர் வந்து ஒரு கட்சிக்காரர்களைப் போல மாறிவிட்டார் என்பது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தானே தெரியுது. காரணம் என்னென்னா, இப்போ ஜனாதிபதி இருக்காங்க. ஜனாதிபதி அவர்கள் வந்து மத்திய அரசு கொடுக்குற அறிக்கையை படிக்காமல் வேறு அறிக்கையை படிப்பாங்களா? இல்லை அடுத்த கேள்வி, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், அப்புறம் இந்த மாநிலத்திலலாம் வந்து பாஜக ஆட்சியில் இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒண்டி என்ன கவர்னர் உரை கொடுக்குறாங்களோ அதே கவர்னர் உரையை ஒரு லைன் மாறாமல் அப்படியே படிக்கிறாங்களே கவர்னரு. அப்போ அந்த மாநிலத்தில் ஒரு மாதிரி வேலை செய்கிறதுக்கும் கவர்னருக்கு சட்டம் தனியாக எதனா இருக்கா? இல்லை இந்த மாநிலத்தில் வேறு மாதிரி வேலை செய்கிறதுக்கும் வேறு மாதிரி படிக்கிறதுக்கும் சட்டம் எதனா இருக்கா? அப்போது இவங்களுக்கு எந்தெந்த மாநிலத்தில் எப்படி எப்படி தேவையோ இவங்களுக்குன்னு ஒரு சமதளம் கிடையாது, இவர்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது. அதுதான் நம்ம அங்கே குறிப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாடு, கேரளான்னு விட்டுருங்க. இப்போது தமிழகம் எடுத்துக்கோங்க. அதிமுக ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இருந்தது, திமுக ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இப்போ இருக்குன்னா இருக்குது. இப்போ இது நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி வருது தமிழகத்தில், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி படிப்பாங்கன்னா சத்தியமாக படிக்க மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், எங்கே உதைக்கும் கவர்னருக்குன்னு அதை படிக்கிறதுல. மெட்ரோ ரயிலுக்கு பணம் ஒதுக்கலை மத்திய அரசு, இது உண்மை. இப்போது கவர்னர் உரையில் வந்து பொதுவாக என்ன வரும்னா, மெட்ரோ ரயில் திட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது, ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்கோம், தேர்ட் ஃபேஸ்க்கு பணம் தேவை. திட்டம் வந்து போன வருஷம் தொடங்கி வைத்தாங்க மத்திய அமைச்சரவை. 50% விழுக்காடில் பணம் பகிர்வு பண்ணணும். ஆனால் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் பணம் எதுவும் ஒதுக்கலை. பணம் ஒதுக்காத மத்திய அரசுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்து கொண்டு மேலும் கோரிக்கையை வைக்கிறோம், பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லைன் வருதுன்னா கவர்னருக்கு அதை படிக்கிறதுக்கு அங்கே கசக்குது. காரணம் என்னென்னா, மத்திய அரசு அங்கே குறை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீட் விவகாரம் எடுத்துக்கோங்க. நீட்டில் இத்தனை மாணவர்கள் செத்துருக்காங்க. தமிழக அரசோட கொள்கை வந்து நீட்டை ஒழிக்கணுன்றது. 10.5 ரிசர்வேஷன்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கங்கள் கடந்த காலத்தில். ஆனால் தொடர்ந்து வந்து கவர்னர் மத்திய அரசை வந்து நாங்கள் கோரிக்கை வைப்போன்னு ஒரு லைன் இருக்குன்னா அதை வந்து கவர்னருக்கு அங்கே படிக்கிறதுக்கு கசக்குது. இந்த மாதிரி இது மாதிரி படிக்காததுனால வர பிரச்சனை. கடந்த காலத்தில் எப்படின்னா, அது ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு முன்னாடி இருந்த கவர்னருங்க போயிடுவாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது மரபு, முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் பண்ணாங்க, நானும் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஐயா ஆளுநர் கவர்னர் அவருக்கு இப்போது ரவி அவர்களுக்கு என்னென்னா, அந்த புஸ்தகத்தை ஃபுல்லாக பார்க்குறாரு. இல்லையே, இதெல்லாம் வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்கே, இதெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கே, இது ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிராக இருக்கேன்னும் போது இந்த புஸ்தகம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து புத்தி கூர்மை இல்லாதவங்க, இவர் தான் வந்து புத்திசாலி போலவும் இவர் ஒரு மனநிலைக்கு போகிறார். அப்போ நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இவர் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் கொடுத்த உரையை நீங்கள் படிக்க மாட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து கருப்பு பலூன்னு நாங்கள் பறக்க விடுவோம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள்லாம் போராட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன், அதாவது வந்து கல்விக்கூடங்களுக்கு, உயர்கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயா ஆளுநர் தான் வந்து சான்சலர், அதுக்கப்புறமா வந்து வைஸ் சான்சலர் இருப்பாங்க, வேந்தர், துணைவேந்தர் இருப்பாங்க. இப்போது இந்த போக்கு நீடிக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ ஒரு காலேஜ் கிராஜுவேஷனுக்கு ஒரு கான்வெகேஷனுக்கு கூப்பிடணுன்னா கவர்னரை கூப்பிட்டா மந்திரி கோச்சிக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரை ஒண்டி கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு பார்த்தா கவர்னர் ஆஃபீஸ் வந்து அவர் தான் சான்சலர், அவரையும் கூப்பிடணும். அதுதான் ஜனநாயகத்தில் இருக்கிற நடைமுறை. அப்போ அந்த ஜனநாயக நடைமுறையும் செய்யணும், கூட அரசாங்கத்தோடும் சேர்ந்து இணக்கமாக செய்யணும் அப்படின்றது அந்த கல்லூரியோட பிரச்சனை. இந்த மாதிரி இவங்களோட அரசியல்னால கடந்த காலத்தில் இந்த ஐயா ஆளுநர் ரவியோட அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த ஈகோனால் நிறைய மாணவர்களுக்கு கிராஜுவேஷன் டேவே தள்ளி போச்சு. இது வந்து விமர்சனமாச்சு. இது வந்து நிறைய ஊடகத்தில் வந்து இது ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம்லாம் வந்ததுக்கு பிறகு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கூட கிடைக்கலன்னு அந்த கொந்தளிப்புலாம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க ஒரு சிலர். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஆச்சோ போச்சோன்னு அவசரமாக அந்த கான்வெகேஷன் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவலம். அதாவது உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை இருக்குன்னா, ஆமாம் இருக்குது, நான் வந்து திமுக பண்ணுறதெல்லாம் கரெக்டு, ஐயா ரமேஷ் சேதுராமன் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, எல்லாமே வந்து ஆளுநர் ரவி அவர்கள் தான் பண்ணுறாங்கன்றதுக்கு வரல. பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன இவங்க தவறாக மக்கள்கிட்ட சொல்ல பார்க்குறாங்கன்னா, கவர்னரையும்
முதல்வரையும் ஒரே வரிசையில் வைக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய இது 2 கடமை 2 தூண்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு தவறான சிந்தனை. அதாவதுங்க கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு சின்ன சரத்து தான் கவர்னரோட வேலை. கவர்னரோட வேலை என்பது ஃபைல் வந்தால் கையெழுத்து போட்டு அனுப்பணும், இல்லை ஃபைலை இது பண்ணும். ஆர்டிகல் 164A வந்து அவர் சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் 75(1) வந்து ஜனாதிபதி வந்து பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. இதை தாண்டி நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, அவங்க வந்து தெலுங்கானாக்கு கவர்னர். அவர்களையே வந்து பாண்டிச்சேரிக்கும் அடிஷனல் சார்ஜ் போட்டிருக்காங்க. இப்போ இதே ஒரு முதலமைச்சரை இந்த மாதிரி அடிஷனல் சார்ஜ் போட முடியுமா? போட முடியாது. ஆனால் கவர்னரை போடலாம். ஏன்னா கவர்னர் ஒரு ரேஷன் கடைக்கு கூட போயிட்டு ஆய்வு பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போயிட்டு ஒரு லஞ்ச லாவண்யத்தை கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு பொம்மை போஸ்ட். ஆனா அந்த ஒரு பொம்மை போஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆளுகின்ற அரசுக்கு எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.